परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வக்கதை. சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை. பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை. சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக, சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக, சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை. சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே. ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே, ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே, ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே. முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே. முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே. தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே. தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே. யார் திருவழியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே. ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. சிவ சிவ ஹர ஹர ஹராய நமோ. ஹர ஹர சிவ சிவ சிவாய நமோ. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. நம 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 ரூபாதே திமிதக திமிதக மிருதங்கவாதே. நம 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 ரூபாதே திமிதக திமிதக மிருதங்கவாதே. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா.
வாங்க எல்லாரும் வாங்க. சுஜாதா, சூர்யா வாங்க. பசங்களா சீக்கிரம் வாங்க. எல்லாரும் இறங்கிட்டீங்களா? வாங்க. ஆமா வா. பசங்களா வாங்க, எல்லாரும் வாங்க. பார்த்து மெதுவா வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா? No 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 no, all boys on this side, girls on this side. Boys இங்க உட்காருங்க. வாங்க வாங்க. அந்த ஜமக்காட தேங்க விரிச்சு போடுங்க. நீங்க எல்லாரும் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வைங்க. டீச்சர், நாம இப்ப எங்க வந்திருக்கோம் டீச்சர்? நாம எங்க வரணும்னு நினைச்சோம்? புட்டபர்த்திக்கு டீச்சர். அதோ அதுதான் புட்டபர்த்தி. அது கிட்டயே வந்துட்டோம். டீச்சர், சுவாமியை கிட்ட போய் பார்க்கலாம் டீச்சர். ஆமா டீச்சர், சாமியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு டீச்சர். சுவாமியை தரிசனம் செஞ்சு பாத நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு டீச்சர். உங்களுக்கு சுவாமியை பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியும். சுவாமி கடவுள். எந்த கடவுள்? ராமரா, கிருஷ்ணரா, வெங்கடேஸ்வர சுவாமியா? சொல்லுங்க டீச்சர். ராமர தெய்வம்ன்றாங்க, கிருஷ்ணர தெய்வம்ன்றாங்க, வெங்கடேஸ்வர சாமியே தெய்வம்ன்றாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நாங்க பார்க்கலையே. சாமி கூட தெய்வம், ஆனா அவர் நாங்க எல்லாரும் கண்ணால பாக்குறோமே, அது எப்படி டீச்சர்? சுவாமி இந்த கலியுகத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய கடவுள். தெய்வம் மானுஷ ரூபேனான்னு வாங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மனித ரூபத்துல கடவுள் நம்ம கூடவே இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் சுவாமி இந்த கலியுகத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய தெய்வமா இருக்காரு. அவரை எல்லாரும் தரிசிக்கவும் தொடவும் பேசவும் கூட பாக்கியம் செஞ்சிருக்கோம். அது நம்ம எல்லாருடைய அதிர்ஷ்டம். நாம சாமி கிட்ட போகலாம் வாங்க டீச்சர். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். அவரை தரிசனம் பண்ணாமலேயே போயிடுவோமா என்ன? கரெக்ட் சில்ட்ரன். சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய கதை உங்களுக்கு தெரியணும். அவருடைய பூர்வ ஜென்ம வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்ப நாம நேர்ல பார்க்க போற இந்த சுவாமி கலியுக தெய்வமான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தான். போன ஜென்மத்துல ஸ்ரீ ஷிரடி சாய் பாபா. முதல்ல ஸ்ரீ ஷிரடி சாய் பாபாவோட ஜென்ம வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கவனமா கேளுங்க. அந்த காலத்துல மகாராஷ்டிராவில் இருக்கிற பத்ரி கிராமத்துல கங்கா பாவ், தேவகிரிங்கிற லட்ச தம்பதிகள் இருந்தாங்க. அவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு பார்வதி பரமேஸ்வரரை பக்தி ஸ்ரத்தையோட பூஜை பண்ணாங்க. ஒரு நாள் கங்கா பாவ், தேவகிரி தேவகிரி வரேங்க. ஆத்தங்கரையில சரக்கெல்லாம் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. அதை சீக்கிரமா அக்கறையில கொண்டு போய் சேர்க்கலன்னா வீணா போயிடும். நாளை விடியறதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சாகணும். நான் வரேன். சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க.
யார் நீங்க? அம்மா, நான் ஒரு வழி போக்க வயசானவன். இருட்டி போயிடுச்சு. கண்ணு வேற சரியா தெரியல. உடம்பும் ரொம்ப களைச்சு போயிடுச்சு. என்னால முடியவே இல்லம்மா. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போக இடம் தந்தா போதும். பொழுது விடிஞ்சதும் நான் இங்கிருந்து புறப்பட்டு போயிடுறேன் தாயி. நீங்க பெரியவர், வயசானவர். உங்களுக்கு இங்க இருக்க இடம் தந்து உதவி செய்யறது எங்க கடமை. என் வீட்டுக்காரர் வியாபார விஷயமா நதிக்கரை பக்கம் போயிருக்கிறார். அவர் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதிதி உபச்சாரம் செய்யறது எங்க தர்மம். நீங்க இந்த திண்ணியில ஓய்வு எடுத்துக்கங்க. சரி தாயி. தாகத்துக்கு இந்தாங்க. பலகாரம் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ராத்திரிக்கு ஏதோ பழமோ எதுவோ கிடைச்சத சாப்பிடுவேன். வயசுக்கு தக்க ஆகாரம் அதானம்மா. நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க. சரிம்மா. இந்த பழத்தை எடுத்துக்கங்க. நீங்க ஓய்வு எடுக்க பாயும் தலகாணியும் கொண்டு வரேன். வேண்டாம்மா, பூமிக்கு மிஞ்சின பாயும் முழங்கைக்கு மிஞ்சின தலைகனையும் எங்கேயாவது இருக்கா? நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நீ பத்திரமா போய் கதவை தாழ் போட்டுக்கம்மா. போமா. அம்மா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்தேன். வயசாயிடுச்சுல்ல, பலகீனம், கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் இந்த காலை பிடிச்சா கால் வலிக்கு எதமா இருக்கும். தாயே, இந்த வயசானவனுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சரி சரி, நான் இப்பவே வந்துடுறேன். அது போதும்மா, அது போதும். அம்மா, ஜானாபாய், ஜானாபாய். என்னாச்சு தேவகிரி அம்மா? என் வீட்டுக்காரர் நதிக்கரை பக்கம் போயிருக்கிறாரு.
வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. பாவம் வயசானவர், ரொம்ப காலு வலிக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. அம்மா, என் கூட கொஞ்சம் வர முடியுமா? முடியாதே, வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, வேற யாராவது பாருங்கம்மா. அம்மா, அம்மா. நீங்களா? அம்மா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களாம்மா? வீட்ல யாரும் இல்ல, பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப வர முடியாதுமா. ஜமுனா பாய், ஜமுனா பாய், எங்க என்னம்மா? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, கொஞ்சம் உதவிக்கு வரீங்களா? எனக்கே உடம்புக்கு முடியல, படுத்துட்டு இருக்கேன், எப்படிம்மா வர்றது? செல்பவள் இல்லை, நான் என்ன செய்ய ஐயா? அரியேன் ஈசனை, அச்சத்தில் உனையே அழைத்தேன் நான் ஐயா. பாதம் பிடி என்றார் பரபுருஷன், என் செய்ய? நான் அதனை மறுத்தால் விரத பங்கம் ஆகாதா? நம்பின பேருக்கு நிம்மதி நீதான், ஏன் இந்த விந்தை மகேசா? வழிகாட்ட நீ வாசவேசா, ஏன் இந்த விந்தை மகேசா? வழிகாட்ட நீ வாசவேசா. ஈசா மகேசா சிவசைலவாசா, என் மீது அருள் செய்யவா.